திரு முனவர் பாஷா, எதிர்கட்சிகள் கொண்டு வந்த திட்டம் என்பதனாலேயே விமர்சிக்கப்படுதா? அது இல்லை மேடம். அதாவது இலவசங்களை பொறுத்தவரை பெண்களுக்கு இலவசத்தை கொடுத்துவிட்டு இலவசமாக பஸ்ஸிலே பயணம் செய்யலாம் என்று அறிவித்துவிட்டு ஓசி பயணம் செய்கிறீர்கள் என்று விமர்சிப்பது எந்த வகையில் நியாயம்? ஒரு அமைச்சரே உங்களுக்கெல்லாம் ஓசியில் பஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ பெண்களுடைய தன்மானத்துக்கு ஏற்பட்ட இழுக்கு இல்லையா அது? ரெண்டாவது, நம்ம நண்பர் திராவிட முன்னேற்ற கழக நண்பர் சொன்னார், ஒரு பெண்ணுக்கு 800 ரூபாய். அதனால அந்த திட்டத்தை நிறுத்திடலான்றீங்களா? நிறுத்திடலான்னு சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்கு 800 ரூபாய் இதனால் மிச்சப்படுகிறது என்று சொன்னார். அதுபோலவே மகளிர் உரிமை தொகை என்று 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள். நான் அதெல்லாம் மறுக்கவில்லை. நீங்கள் 1000ஐயும் 800ஐயும் கொடுத்து விட்டு மதுக்கடைகளை திறந்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொள்கிறீர்கள். இல்ல 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 நீங்க நான் கேக்குறேன், தமிழ்நாடு தேர்தல் பரப்புரை சார்ந்த விஷயங்களை நீங்க முன்வைக்கிறீங்கன்னா மோடி சொன்ன விமர்சனத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறேன். இல்ல மோடி சொன்ன விமர்சனத்துக்கான அர்த்தம் இலவசத்தையும் கொடுத்துட்டு இலவசம் கொடுக்கறத போற பெண்களை ஓசி பயணம் பண்றீங்கன்னு விமர்சிக்க. அவர் அதை சொல்லல. இலவச பயண திட்டம் கொண்டு வர்றதுனால மெட்ரோ பாதிக்கப்படுது, அதற்கு போதுமான லாபம் வரலன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், மெட்ரோக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் பேசுறாரு. ஆனா இந்த பெண்களுக்கு கொடுத்த இலவச பயணம் என்பது கொடுத்து விட்டு விமர்சிப்பது எந்த வகையில் நியாயம்? அது மட்டும் இல்ல, இது மாதிரி அமைச்சரே நேருவே சொன்னாரு, உங்களுக்கு ஓசி பஸ் கொடுத்துருக்கோன்னு. இது என்ன அர்த்தம்? அது தமிழ்நாட்டு அமைச்சர் தானே சொல்றாரு. இல்ல, சுற்றுச்சூழல் கெடுது அதனால மெட்ரோ கொண்டு வரப்பட்டது. மோடி சொன்ன விஷயத்துக்கான பதில் என்னன்னு தான் நான் கேட்கிறேன். இவங்களுக்குள்ள விமர்சிச்ச விஷயத்தை நான் கேட்கல. அதாவது இலவசங்கள் கொடுப்பதை விட அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையானவற்றை அவர்களே சம்பாதித்து உழைத்து பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவதுதான் நியாயமாக இருக்க முடியும். இலவசங்களின் மூலமாக அவர்களுக்கு ஒரு பக்கம் இலவசம் கொடுத்துட்றீங்க, இன்னொரு பக்கம் மதுக்கடையை திறந்து வைக்கிறீங்க. அதன் மூலமாக நீங்கள் இந்த வருமானத்தை, அவன் கணவன் பெற்று வருகின்ற வருமானம் மதுக்கடைக்கு போயிடுது. 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த உரிமை தொகை கணவன் பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்டு போய் மதுக்கடையில் மறுபடியும் செலுத்துகிறான். எதுக்காக? ஒட்டுமொத்தமாக அந்த மது விலக்கை கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பே வராது. அவனே உழைச்சி சம்பாதிப்பான, உழைக்கிறதெல்லாம் வீணாகுது. இல்ல என்னோட கேள்வி இல்ல, உங்களோட சிரமம் எனக்கு புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ பாஜக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை விமர்சிக்கிறத எப்படி எடுத்துக்க முடியும்? பெண்களுக்கு இலவச பயணத்தை கொடுத்துட்டு விமர்சிக்கிறதே இவங்க தான், கொடுத்தவங்களே அமைச்சர்களே விமர்சிக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு ஓசி பஸ் 1000 ரூபாய் கொடுத்து கல்லூரி மாணவிக்கு கொடுக்குறோன்னா நீங்கள் சிம் கார்டு வாங்கி போட்டு நீங்கள் காதலர்களோட பேசலான்றது, இதெல்லாம் பெண்களுக்கு உரிமையாது? பெண்களை விமர்சிக்கிறது இல்லையா? கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய்க்கு நீங்கள் இனிமேல் எவ்வளோ நேரம் வேணாலும் 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஃபோனில் பேசலாம். இல்லை, இதெல்லாம் விமர்சனங்கள் இல்லையா? கேட்குறேன். இல்லை, நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியாமல் இல்லைங்க சார். நான் கேட்குறேன், அதாவது 33% பெண்களுக்கு உரிமை தரணும், அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. எங்களை பொறுத்தவரை, தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை பெண்கள் மூடணும்னு சொல்றீங்க. டாஸ்மாக் மூடணும் மட்டும் இல்லைங்க, பெண்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணும். அதை விட்டுட்டு நாங்கள் இலவசமாக தரோன்னு அவங்கள ஏன் சோம்பேறி ஆக்குறீங்க? ஸோ அதை கொடுத்துட்டு அதையும் விமர்சிக்கிறீங்க. ஓசி பஸ்ஸு, ஓசி உங்களுக்கு நீங்கள் யார் கூட வேணாலும் செல்ல பேசலாம். இந்த விமர்சனங்கள் தேவையில்லாது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை 3வது முறையாக மீண்டும் நரேந்திர மோடி தான் தேசத்தின் பிரதமராக வருவார் என்பதில் எனக்கு அழுத்தமான எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. நீங்க ஏதோ அவர் ஒரு உதாரணத்துக்கு சொன்னார், இல்ல அவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெறாதுன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களான்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னாரு. அதனாலே திமுக வெற்றி பெற்றோம் 100%ன்றதுக்கு நான் உத்தரவாதம் இல்லை. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இங்கே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பல தொகுதிகளில் இருக்கு. அதனால எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது மட்டுமல்ல, தென் மாநிலங்களிலேயே கூட சந்திரபாபு நாயுடு இல்லாத நம்பிக்கை தமாகாக்கு இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இருக்குங்க. நாங்க 3 தொகுதியில போட்டிடுறோம். எங்களால டிஆர் பாலுவை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தியிருக்கோம், கனிமொழி எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தியிருக்கோம். தமிழ் மாநில காங்கிரஸ் எங்களால வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு. அந்த அளவு கடுமையா மக்கள் மத்தியில் எங்களுக்கு ஆதரவு இருந்தது. அதுவும் தலைவர் மூப்பனார் உருவாக்கின அந்த சைக்கிள் சின்னம் மக்கள் மத்தியில் சுலபமாக சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருந்தது. அதனால எங்களுக்கு வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு.
அதனால இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம தென் மாநிலங்களிலும் கர்நாடகாவில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கு பாரதிய ஜனதா கூட்டணிக்கு. கர்நாடகா அதே மாதிரி ஆந்திராவில் நம்ம சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி அமைச்சிருக்கோம், அங்கேயே வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. சரி. அதனால தென் மாநிலங்களிலும் முடிந்த அளவுக்கு அதிகமான இடங்களை காங்கிரஸ் கூட்டணியை விட பெறும் என்கிற நம்பிக்கை பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எங்களுக்கு இருக்கு. நிச்சயமாக சரி. ஜூன் 4ஆம் தேதி நீங்க சொன்ன 400 இடங்களை தாண்டித்தான் மோடி வெற்றி பெறுவார். ஓகே, திரு அருணன்கான பதிலா இல்ல ஷெல்விக்கான பதிலான்றதுல ஒரு குழப்பம் இருக்கு எனக்கு. இல்ல நான் அவர் வந்து உதாரணத்துக்கு சொன்னாருங்க. ஓகே, அவர் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு. சரி, ஓகே ஓகே ஓகே. திரு ராம்கி, இப்போ இந்த வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கை என்பது எந்த விதத்திலையும் குறையல அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா தோல்வி பயம்னால தான் இந்த பரப்புரை அப்படின்றது வந்து ஒரு டைரக்ஷன்லெஸ்ஸா போகுது அப்படின்னு இங்க ஒரு விமர்சனம் வருது. உங்களோட பார்வை? நிச்சயமா பயம் பதட்டம்லாம் இருக்கு, இரண்டு தரப்புக்குமே இருக்கு. இரண்டு தரப்புமே இப்ப சமபலத்தில் இருக்குது. நான்கு கட்ட தேர்தலுக்கு அப்புறம் இன்னைக்கு வரக்கூடிய முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வேணாலும் ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்ப இந்த பிரச்சாரங்கள் பார்க்கும்போது பதற்றம் அப்படின்றது தன்னோட அகராதியிலே இல்லைன்னு சொல்றாரு திரு மோடி. அவர் அதாவது பிரதமருடைய பேச்சு வந்து எனக்கு ரொம்ப வேடிக்கையாக அதிர்ச்சியாக கூட இருக்கிறது. அதாவது நீங்க இந்திய தேர்தல் வரலாற்றில் இந்த பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இப்படி ஒரு மோசமான பிரச்சாரம் நடத்தப்படவே இல்லை. இதை விட அபத்தமான மோசம்னா எதை சொல்றீங்க சார்? நீங்க என்னன்னா ஒரு பிரதமர் அப்படிங்கிற ஒரு கண்ணியத்துக்குரிய இடத்துல இருப்பவர் அவர். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க பிரதமர் மோடி அவர்கள் திரும்ப வெற்றி பெற்று வந்தால், மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால் அவர் வந்து நேருவுக்கு இணையாக வைக்கப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபைல் ஆக்சுவலா. ஒருவேளை தோற்றால் ஒன்றும் இல்லை, அவர் முன்னாள் பிரதமர், அதுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு. ஸோ அந்த பதவிக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு. இது போன்ற பிரதமர் பதவி உள்ளவர்கள் இது போன்ற இப்படி ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்ததே இல்லை. அந்த பதவிக்குன்னு ஒன்று இருக்கு. நீங்க பாருங்க, பாஜக ஆட்சியில தான் பாத்தீங்கன்னா பிரதமர் கேபினெட் அமைச்சர் இது போன்ற இப்படியானன்னு சொல்றீங்க, எதை குறிப்பிட்டு அதை சொல்றீங்க? ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்த கடந்த காலத்தில் பார்த்த பிரதமர்கள் தேவகவுடா உட்பட குறுகிய காலத்தில் இருந்த தேவகவுடா, ஐக்கிய குஜராத் போன்றவர்கள் கூட இந்த மாதிரி தேர்தல் காலத்தில் பிரச்சாரங்களை இந்த அளவுக்கு இறங்கி அரசியல் பேசியதில்லை. இந்த அளவுக்குன்னா அவரோட எந்த பரப்புரையை குறிப்பிட்டு சொல்லுங்க? பொதுவா இல்ல அவங்க தேர்தல்ல ஒரு டிக்னிட்டி இருக்கு. ஒரு பிரதமர் அப்படிங்கிற போஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க அரசியல் பேச மாட்டாங்க. அவங்க அரசியல் பேச தேவையில்லை. அவர்கள் கீழே இருப்பவங்க நிறைய பேர் அரசியல் பேசலாம். அவர் பேச வேண்டிய கருத்துக்களை அவர் பேசின கருத்துல நான் வந்து எனக்கு அரசியல் பேசணும்னா இல்ல அது தவறு. நீங்க இல்ல நான் அப்படி எடுத்துக்கிறேன்னா பிரதமர் மட்டும் தான் பேசணுமா? பிரதமர் தவிர எவ்வளவு பேர்? ராகுல் காந்தி தான் பேசல. அவர் மத அரசியல் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. அவர் மத அரசியல் பிளவுவாத அரசியல் பேசுறீங்க. பாஜக ஆட்சியில் தான் பிரதமர் கேபினெட் அமைச்சராக இருந்தவர்கள். நீங்க ஏன் ஆளுநர் கூட இந்த அளவுக்கு அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? தேர்தல் காலங்கள் தவிர மற்ற காலங்களும் பேசினாங்க, நம்ம அது தனி விமர்சனம், அது தனியாக வச்சுப்போம். ஆனா இது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறது. நீங்க ஏன் இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்ய வேண்டும்? உங்களுக்கு பெரிய படைப்பலம் இருக்குது, அவங்க பேசிட்டு போட்டோம். நான் அவர் சொன்ன கருத்துக்களை நான் எந்த விமர்சனம் வைக்கல. அந்த கருத்துக்களை அவருடைய பாஜகவை சேர்ந்தவர்கள், நான் உதாரணத்துக்கு இந்த பேனல் எடுத்துங்க, திரு செல்வி அவர்கள் தமிழகம் அறிந்த மிகப்பெரிய ஒரு ஜோதிட நிபுணர், அஸ்ட்ராலஜர், ஒரு இளம் மருத்துவர் இருக்காங்க. இவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை அவங்க கட்சி சார்பை சேர்ந்தவர் யாரும் பேசிட்டு போலாம். ஆனா இவர்கள் வாயிலிருந்து வரும்போது அதுக்கு ஒரு கூடுதல் ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப அவர்கள் பேசும்போது அதுக்கான டிக்னிட்டி வேல்யூ நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆடியன்ஸ். இப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்து அரசியல் முழுக்க எல்லாம் ஓவர் பாலிட்டிக்ஸாக போனதுனால தான் இன்னைக்கு இன்றைய தேர்தல் பிரச்சாரம் பெரிய அளவு எடுபடவே இல்லை. மக்கள் வந்து விவாதங்களை பார்க்க கிடையாது, அவன் IPL போய் பார்க்குறான்.